ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். புதுசாக வாங்கின ட்ரைபோர்ட் வச்சு தான் எடுத்திருக்கேன். ட்ரைபோர்ட் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டே வரேன். ஒன்றுன்னா எனக்கு பெருசாக வந்து அதில் ஐடியா எதுவுமே இல்லை. எடுத்து வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அதனால் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஏன்னா வந்து எடுத்து கொண்டு வச்சு நம்ம வந்து பண்ணி வரும்போது ஒரு டைம் ஆயிரும். அதனால் வந்து அங்கங்கேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துருந்தேன். சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்குள்ளாடி இருந்தே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து எங்கள் வீட்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மூடிருச்சு. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மேலே ரூஃபிங் ஷீட்லேருந்து வரக்கூடிய தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குன்னு. இதே மாதிரி 3-4 பைப் போட்டிருக்கோம். நிறைய தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணியெல்லாம் வந்து வீட்டில் தெறிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் கதவெல்லாம் வந்து அடைச்சிட்டேன். விக்ரமோட ஒரு மூவி வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன மூவின்னு தெரியல. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா சரியான மழை. இது வந்து எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சைடு இப்போ பார்க்க போகிறீங்க. நான் கதவு திறந்து காமிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து தண்ணி போகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹோல் வந்து போட்டிருக்காங்க. பைப் வழியாக வெளியே போயிடும். ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து கேட் வழியாக தான் வந்து வெளியே போகும். எடுத்தோம். சரியா? பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் டான்ஸும் ஆடிட்டுருக்கான். சாங்கை போட்டாலே தெரியல. ஹஸ்பண்டுக்கு பிடிக்குது, ரிஷிக்கு ரொம்ப பிடிக்குது. அதை போட்ட உடனே டான்ஸ் ஆடிட்டுருக்கான் பாருங்கள். எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு வந்து ஏன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா சாப்பிடவும் முடியல. அவனால் டான்ஸும் ஆடணும், சாப்பிடையும் செய்யணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பண்ணிகிட்ருக்கான். டெய்லி வந்து வீட்டில் அமேசான் ப்ராடக்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து அடிக்கடி வாங்கிட்டுருக்கேன். பிடிக்காதது ரிட்டன் பண்ணுறேன், வாங்குகிறேன். ஒரு 2 வீக்ஸாக வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அமேசான் ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஏர் டைட் கவர் தான் வாங்கியிருந்தேன், சிப்லாக்கு. ஸோ எனக்கு வந்து முன்னாடி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. இப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ சரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி கவர் தேவைப்படுது. என்னோடய பர்சனலாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து கிச்சனுக்கு நிறைய வந்து யூஸ் ஆகுது. நம்ம வெளியே எங்கேயாச்சும் போனோம்னா ரிஷிக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு, பழம் எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஹாலில் வச்சே ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஆனால் ரிஷி பார்த்தானா விடமாட்டான். அதனால் நான் கிச்சனில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் இப்போ தான் வந்து ஈவினிங் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படியோ சவுண்டு கேட்டு ரிஷி வந்துட்டான். அவன் வந்து பார்த்ததும் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படின்னு நீங்களே பாருங்கள். அவனோட வாய்ஸ் வந்து கேட்கும் என்ன அவன் சொல்கிறான் அப்படின்னு. இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான், 300க்குள்ளாடி தான் ஆச்சு. ஸோ இதில் 25 கவர்ஸ் இருக்குது. கவரோட எண்டில் வந்து 2 லேயர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து இது கிழிஞ்செலாம் போகாது. நிறைய வெயிட் வந்து தாங்கும்னு நினைக்கிறேன். கவர் வந்து கொஞ்சம் பெரிய கவர் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுன்னு தெரியல, நான் பெருசு தான். ரிஷி பார்த்தீங்களா என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனில். எந்த ஏன்னு ரிஷி எந்த ஏனடா பா கழிக்காம்பா டா பா இறங்கு இறங்கு
ഇറങ്ങടാ. അവിടെ എന്ത് പാചകോ? ഫുഡ് ഉണ്ടാക്കിയോ ഋഷി? ഫുഡ് ഉണ്ടാക്കിയോ? എന്താ ഫുഡ് ഉണ്ടാക്കിയത്? വാ വാ வா வா அப்படியா? நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, எக் குருமா, அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரிஷிக்கு வந்து எக்கு வந்து வறுத்து எடுத்திருந்தேன். குக்கிங் எப்படி பண்ணேன் அப்படிலாம் வீடியோ எடுக்கல, நான் வந்து லைவ் போட்டிருந்தேன். இது எப்படி எங்கள் 3 பேர் செப்பல் வந்து இப்படி சேர்ந்து வந்துச்சுன்னு தெரியல. எப்போவுமே வந்து 3 பேர் செப்பலும் பிரிஞ்சு தான் இருக்கும். 3 சேர்த்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, அதான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். மழை வந்தனாலே இந்த லைட்டு பக்கத்தில் வந்து நிறைய பக்கியெல்லாம் வந்துடும். வெளியே பாட்டு கேட்குது பார்த்தீங்களா? கோயிலில் வந்து ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே வந்து கானமேளா நடக்குதுன்னு நினைக்கிறேன், பாட்டு கச்சேரி. ஸோ அந்த சாங் தான் வந்து கேட்டுட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.